ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி கூடயும் ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். முட்டை கத்திரிக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முட்டை கத்திரிக்காய் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே இருக்குது. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி அதை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில் போடுறதுனால அது கலருக்கு மாறாமல் அதே மாதிரியே இருக்கும், கருப்பாகாமல் இருக்கும். நீங்கள் தண்ணியில் போடாமல் வச்சிங்க அப்படின்னா அது கருத்துரும். இப்போ ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே சின்னதாக நறுக்குன்னா 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 முட்டை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பின்னால் இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்க போகும்போது வெங்காயத்தில் கொஞ்சம் ஃப்ளேவரும் இருக்கும், நல்லா வதங்கவும் செய்யும். ஸோ அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பாதி வதங்கினப்பினால இது கூட நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெயில் கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை போட்டதும் தக்காளி வதங்கிட்டு இருக்க போகும்போதே இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் 65 மசாலா பொடி போடுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள்னு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கத்திரிக்காயோடு பிரட்டுற அளவுக்கு நல்லா பிரட்டி விடலாம். நல்லா வேகணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வெந்துடும். அவ்வளோதான். நம்மளோட கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க 2 முட்டையும் இது கூட போட்டுடலாம். ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றின பின்னால் இந்த மசாலாவை நல்லா கிளறி விடலாம். இவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை கத்திரிக்காயில் பரட்டுற அளவுக்கு நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் முட்டை மசாலா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.